ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட லெவல்ஸு இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவராக இருந்தால், அதாவது ஆப்ஷன்ஸு, ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் கவர் ஆச்சு. ஆக்சுவலி ஃப்ரைடே மதியம் ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு. அதாவது யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் ஒரு டீல் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுதுங்கிற நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் வந்து பயங்கரமாக அப்பாச்சு. ஓகேங்களா, மணி ஒரு 1:30 மணி அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் தான் அந்த நியூஸ் வந்த டைம். சரிங்களா, ஸோ நியூஸ் வந்தோடனே கடன் மார்க்கெட் வந்து அப்பில் போயிடுச்சு. ஸோ யூஎஸ் ஈரானோட டீல் எப்போ வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் திங்கு. பட் இப்போது நான் கரண்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இன்னும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னா, இஸ்ரேல் வந்து பெய்ரூட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க, லெபனான். ஓகேங்களா, ஸோ இந்த இஷ்யூவால் ஈரான் வந்து இன்றைக்கி நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா நியூஸ் நான் பார்த்தேன். பட் அது என்னங்கிறத நம்ம கிளாரிட்டியாக இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலோ பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஷார்ட்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி கேண்டில் நிஃப்டி என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ வீக்லியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்இஜி, ஸோ பை எஃப்இஜி வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எஃப்இஜி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எங்கேயுமே லாங் டேர்முக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அது வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு, எக்ஸிட் ஆகிறதுக்கு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எஃப்இஜியை மறக்காமல் கற்றுக்கோங்க. எஃப்இஜி எப்படி ட்ரேட் பண்ணுறது, எஃப்இஜினா என்ன அப்படிங்கிறத பற்றி. சரிங்களா, ஸோ இது வந்து எஃப்இஜி. ஸோ இண்டிகேட்டரில் நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட்டு எஃப்இஜின்னு டைப் பண்ணிங்கனாவே ஃபேர் வேல்யூ கேப் பை ZTA அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃப்இஜி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிரும். ஸோ இது நான் ட்ரா பண்ணதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த எஃப்இஜியில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டை. ஏன்னா இங்கே வந்து 1 டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கேப் க்ரியேட் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய கேப் க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இந்த கேப்பை வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இப்போதைக்கு டிசெண்டிங்கில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சே மார்க்கெட்டு டிசெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் லெவல் வந்து இங்கே ஒரு பியோட் வந்திருக்கு, இங்கே ஒரு பியோட்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போது மார்க்கெட் வந்து நேரோவாக வந்து மேலே கீழே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ எய்தர் எந்த பக்கம் பிரேக் ஆனாலும் நம்ம ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு EMA 15. நான் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு EMA 15 ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த EMA 15 வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு டிவைடராக இருக்கும். ஸோ அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கும் எப்போல்லாம் இந்த EMA 15க்கு மேலே போதோ, பர்டிகுலராக நான் சொல்கிறது டே கேண்டில். சரிங்களா, ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேமில் டே கேண்டிலுக்கு மேலே 15 EMA 15 மேலே இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டாகவும், அது கீழே போச்சுன்னா டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இது வந்து EMA 15 ஃப்ரைடே அன்றைக்கி க்ராஸ் பண்ணி கேண்டில் க்ளோசிங் மேலே வச்சுருக்கு. சரிங்களா, ஸோ இப்படி வச்சா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன நடக்கும்னா, மார்க்கெட் வந்து ஒரு வேளை இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் கீழே வருது அப்படின்னா இந்த EMA 15ல் கண்டிப்பாக ஒரு டைமாவது சப்போர்ட் எடுக்கும். ஸோ எடுக்கலைன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிடும். சரிங்களா, ஸோ இந்த லெவல் வந்து மண்டே க்ரூஷியல் லெவல். சரிங்களா, 450ல் EMAவோட சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுனாக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நியூஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் த ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் நான் அடிக்கடி சொல்ல மாதிரி, இங்கே எப்படி கீழே உங்களுக்கு புல் எஃப்இஜி இருக்கோ, மேலே எங்கெல்லாம் செல் எஃப்இஜி இருக்கோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனை. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல் எஃப்இஜி. ஓகேங்களா, ஸோ இந்த கேப் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு வேளை ஓப்பன் ஆகி
டாப்பில் வந்து ஒரு 700 23,700 800 இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனை போய் பை பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க. ஏன்னா அது டாப் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து ஒரு வேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த லெவல்லாம் வந்துச்சுன்னா பையிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கால் ஆப்ஷனில் பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவல் கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ்டர்டே அதாவது ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் வந்து பை கேண்டில் வந்திருக்கு. பட் இட்ஸ் மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் கவரிங். ஷார்ட்ஸ்னால் இது ஃப்ரெஷ் பையர்ஸ் வரல, ஆல்ரெடி ஷார்ட்ஸ் செல் பண்ணவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இண்டிகேட்டரில் இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்க முடியாது. ஸோ ஃபியூச்சர்ஸில் போகிறோம். நிஃப்டி ஸோ இது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸு. ஸோ இதில் நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளிக் பண்ணால் பாருங்கள் ஷார்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை ஷார்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெள்ளிக்கிழமையும் அவங்க தான் கண்டினியூ பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃப்ரெஷ் பையர்ஸ் வரல. நமக்கு லாங் பில்டப் வந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் லாங் பில்டப் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து கால் பக்கம் போகிறதுக்கு இல்லை பொசிஷன் லாங் போகிறதுக்கு. பட் ஜஸ்ட் இப்போ ஷார்ட்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க. பட் நாளைக்கு மண்டே வந்து இந்த ஈரான் யூஎஸ்டியில் என்ன ஆகுது, ஸோ ஏன்னா நியூஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஒர்க் ஆகாது. ஸோ நியூஸ் தான் டாமினேட் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போது டெக்னிக்கலாக பார்க்கும்போது 23,500 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதாவது நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 23,450, ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 23,500. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் இந்த இடம் பாருங்கள், இதான் சொன்னேன் ஷார்ட் பில்டப். ஃப்ரெஷ் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல உள்ளே வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட செல்லர்ஸோட ஏரியாவில் தான் நம்ம இப்போ மார்க்கெட் வந்து வந்துக்கிட்டு இருக்கு மேலே. ஸோ இந்த ஏரியாவில் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன நடக்க போகுதுங்கிறத கண்டிப்பாக இந்த வீக் நம்ம பார்க்கலாம். சரிங்களா?